காலேஜ் கூட வந்தவனே என்ன பத்தி வீடியோ இருக்கு சார் என்கிட்ட. காலேஜுக்கு வந்து அனுபவிக்கிறாங்க சார். என்ன பண்றது பிரச்சனை? பப்ளிக் வந்து பிரச்சனையா இருக்கு. பள்ளி இல்லைன்னா அப்படி யார் தெரிஞ்சு காலேஜ் வைக்கிறாங்க. காலேஜ் போகணும் சார். ரோட்ல போறவங்கள பப்ளிக்க பிடிச்சி இந்த மாதிரி அழு வச்சிருக்காங்க சார். ரோட்ல காலேஜுக்கு டைம் ஆகுது. இங்க காலேஜ் WCG காலேஜ் கூடாம என்ன பண்ணுவாங்க? இங்க பப்ளிக் இடைஞ்சொலியா இருக்குது. அப்புறம் தேவையில்லாம பூச்சி செயினை பூச்சி அடிச்சு வண்டியை பூச்சி தள்ளி விட்டாங்க. இப்ப யாரு ஒரு பாருங்க. இப்போ ஒரு நிமிஷம் இருங்க. ஒரே இங்க பாருங்க. இவர் யாரு? இவரு பூச்சி தேவையில்லாம பூச்சி வச்சாரு. இன்னொருத்தர் பின்னாடி பூச்சி வச்சாரு. வீடியோ இருக்கு. இதை பாருங்க. இங்க பாருங்க. வீடியோ பாருங்க. பப்ளிக் சும்மா நின்னவங்களை பூச்சி வச்சாங்க. யாரு சட்டை பூச்சி வச்சு? இங்க பாருங்க. பூச்சி தள்ளி சட்டையை பூச்சி ஒரு சைடுமா வர தேவையில்லாம சட்டையை பூச்சி சும்மா நின்னவங்களை பூச்சி சட்டையை பூச்சி வலிக்கிறது என்ன சார்? இது பிரச்சனை. அவங்களுக்கு பிரச்சனை. அவங்கள பூச்சி வலிக்கணும். எங்களை எதுக்கு வலிக்கிறாங்க பூச்சி தேவையில்லாம? நாங்க காலேஜ் கொடுத்துக்கு எப்படி சார் போவாங்க? WCC சார். காலேஜுக்கு இந்த ரூட் தான் சார். ஆமா சார். அப்புறம் எப்படி சார் விடுவாங்க? எட்டு போயிட்டு தேவையில்லாம பூச்சி எங்களை பூச்சி வலிக்கிறதுக்கு எங்களை நோண்டுறதுக்கு நான் அவங்க யார் ஃபர்ஸ்ட்? நான் சும்மா நின்று இப்படி போனவன பூச்சி வண்டியை பூச்சி நொல்டி வண்டியை பூச்சி தள்ளி செயினை பூச்சி அடி சட்டையை பூச்சி வச்சு என்னத்துக்கு சார் தேவையில்லாத பிரச்சனை?
அவர் எதுவுமே அவர் பாட்டு போயிட்டே இருக்க சட்டையை பூச்சி வச்சாரு. நீங்களா வந்து அப்படியே போயிட்டாங்க அவங்க பாட்டு அமைதியா வேலையை பார்த்துட்டு. இங்க நிக்காதீங்க, எதுக்கு இங்க நிக்கிறீங்க, தள்ளி போங்க அப்படின்றாங்க. என்ன பண்றது நாங்க? நீ போமா காலேஜுக்கு போறோம் பாத்துக்க. நாங்க இங்க புதுப்பேட்டை சார். சரி எனக்கு ஜெயில போனது பிரச்சனை இல்லை. இப்ப அவன் காலேஜுக்கு போனது எக்ஸாம் இருக்கு சார் அவனுக்கு. நான் காலேஜ் கிட்டிக்கா வந்தவனை பிடிச்சி சும்மா தள்ளி விட்டு சட்டையை பிடிச்சி வச்சு வண்டியை கீழே தள்ளி விட்டாங்க. என்ன லைவ் போயிட்டு இருக்கு. பாலா போனோம் சார். எங்களுக்கு கால்வாய் ரொம்ப கெட்டு போச்சு சார். எங்களுக்கு காத்தலம்னா அதை சொல்றாங்க. போராடிக்கிட்டு இருக்கோம். 15 வருஷமா போராடுறோம். எங்க வாழ்வாதாரம் போச்சு. நாங்க கேட்க போறேன். கடை சொல்லி எங்க மேம்பா சம்பளம் இல்ல 12,000 வச்சு நாங்க வாழ்வாரத்தை போக முடியுமா? என் குடும்பம் நடுவில் வைக்கிற மாதிரி இருக்கு சார். கட்டி கொடுக்க முடியல. நல்லா சோறு சாப்பிட முடியல. கஷ்டப்பட்டு இருக்கு சார். ஆனா சொல்லுங்க சார், அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான ஒரு சம்பளம், ஒரு ஆட்சிக்கான ஒரு அங்கீகாரமே கிடையாது. இந்த இறுதி என்ன நீங்க சொன்ன எல்லாம் வாங்க, பின்னாடி வாங்க. கூட்டத்தை எடுத்து பாருங்க. பள்ளிக்கூடத்தில் பாடம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய எல்லாருமே இன்னைக்கு ரோட்ல உட்கார்ந்து இருக்காங்க. இன்னைக்கு சென்னையில 3 இடத்துல ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு இடத்துல எந்த ஆசிரியர்கள் பார்க்க வேண்டியது இருக்கு. இப்ப இங்க பகுதி நேர ஆசிரியர்கள் இங்க ஏறத்தாழ தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க. 13 ஆண்டுகளா 14 ஆண்டுகளா இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சருடைய தந்தை முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்களும் இதே வாக்குறுதியை உங்களெல்லாம் நாங்க பணி நிரந்தரம் பண்றோம்னு சொல்லிதான் இவங்களை ஏமாத்திருக்காங்க. அதற்கு பிறகு 96, 2016 எல்லா தேர்தலையும் உங்களுக்கு வாக்குறுதி. நீங்க பழைய தேர்தல் அறிக்கை எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப மறுபடியும் முதலமைச்சர் ஸ்டாலினும் தேர்தலில் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு. நேரத்தில் அவருடைய தேர்தல் வாக்குறுதி எண் 181. பகுதி நேர ஆசிரியர்கள் யாரு? அவங்க உடற்பயிற்சி ஆசிரியர்கள், ஓவிய ஆசிரியர்கள், இந்த மாதிரி பல்வேறு துறையில மாணவர்களை மேம்படுத்துறவங்க. கல்வி மட்டும் இல்லாம வெறும் படிப்பு பரீட்சை மட்டும் இல்லாம அவங்களோட உடல்நிலை, ஆரோக்கியம், சிறப்பு திறனை வெளியே கொண்டு வரக்கூடிய சிறப்பு ஆசிரியர்கள் இந்த பகுதி நேர ஆசிரியர்கள் 12,500 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு வேலை பார்க்கறாங்க.
வாரம் முழுவதும் வேலை கொடுத்தா கூட கூடுதல் சம்பளம் கொடுத்தாலும் வாரம் முழுவதும் வேலை கொடுக்காங்க, அதுவும் கிடையாது. ஒரு ஆசிரியர் மரியாதையும் கிடையாது. இதுல நீங்க நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும். 12,500 ரூபாய் அவங்க வாங்குற சம்பளத்துல 10,000 ரூபாய் மத்திய அரசு கொடுக்குது. இவங்க வாங்குற 12,500 ரூபாய் சம்பளத்துல 10,000 ரூபாய் மத்திய அரசு கொடுக்கிற சம்பளத்தை வாங்கி கஷ்டப்பட்டு இன்னைக்கு உள்ள நிலைமையில 12,500 ரூபாய் எப்படிங்க ஒரு குடும்பத்தை காப்பாற்ற முடியும்? 14 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் போராடுறவங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு வயசு 45 வயசு 50 வயசுலாம் ஆயிருச்சு. பல பேர் உடல் நலிவுற்று மனம் நொந்து போய் உயிரை இழந்திருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த ஆசிரியர்களுக்கு முதலமைச்சர் டெய்லி ஒரு கதை சொல்றாரு. பொய்யா மொழி பொய்யா சொல்றாரு. சொன்னதை செய்யுங்க, ஆனா நாங்க சொல்லாததை செய்வோம்னு கதை விட்டுட்டு இருக்கீங்க. இப்ப இவங்களுக்கு என்ன பதில்? இங்க ஆண்களும் பெண்களும் இவங்க எல்லாம் ஆசிரியர் பெருமக்கள். ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலையும் மாணவர்களை வழிநடத்தக்கூடியவங்க எல்லாம் இன்னைக்கு சாலையில உட்கார்ந்து போராட்டம் நடத்துற அளவுக்கு ஏன் இந்த நிலைமை? பல ஆண்டுகள் தொடர்ந்து ஏமாத்தப்படுறாங்க. இல்லாட்டி இவங்க சாலைக்கு வரமாட்டாங்க. சொன்னதுல ஏதாவது ஒரு சில மாற்றங்களை செஞ்சு 12,500 ரூபாய் 10,000 மத்திய அரசு தருது, நாங்க ஒரு 10,000 கொடுக்கிறோம், உங்க சம்பளத்தை 22,500 ரூபாய் உயர்த்துறோம், உங்களுக்கு வாரத்துல முழு நாள் வேலை கொடுக்கிறோம், உங்களுக்கு 10 படிகள் மாதிரி அகமுறை படிகள் தர்றோம், எவ்வளவோ இருக்கு. ஆனா எதையுமே நினைச்சு பார்க்காம ஒவ்வொரு தேர்தலையும் இவங்களை ஏமாத்தி திமுகவுக்கு வேலை செய்ய வச்சு நாங்க ஆட்சிக்கு வந்தா உங்களை நிரந்தரப்படுத்துறோம்னு ஒவ்வொரு முறையும் சொல்லி ஏமாத்தி மோசடி பண்ண திமுக இவங்களுக்கு பதில் சொல்லணும். இது மிகப்பெரிய கண்டனத்துக்குரியது. காவல்துறையும் இன்றைக்கு பல சட்டவிரோத செயல்களை எல்லாம் மறந்துட்டு இங்க இருக்கிற ஆசிரியர்களை கைது பண்றதா இன்னைக்கு அவங்களுக்கு முக்கிய பணியா இருக்கு. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அப்படியே லைவ் காட்டு. தண்டி கொடுத்துருங்க போலீஸ் தண்டி கொடுத்துருங்க
நீங்க ஓரம் கட்டுங்க ஓரம் கட்டுங்க சொல்லுங்க சார் சொல்லுங்க உள்ள கொண்டு போயிடுங்க ஓரம் வாங்க நல்ல உள்ள இந்த பஸ்ல இதுல ஏத்துங்க
சொல்லுது மறந்தாயே